ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆர்பிஎஸ்னு இவி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிஎஸ்னால் என்ன, அதோட மீனிங் பார்க்கலாமா? ஆர்பிஎஸ்னால் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரேக் அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்துகிட்டு தான் பிரேக் அடிப்போம் இல்லைங்களா? ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்தால் என்ன ஆகும், வண்டி வந்து டீஆக்சலரேஷன் ஆகும், அதாவது ஃப்ரீ வீல் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரீ வீல் ஆகிற சமயத்தில் அங்கே என்ன ஆகும்னா கைனட்டிக் எனர்ஜியே ஃபார்ம் ஆகும். இந்த கைனட்டிக் எனர்ஜினா எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ டீஆக்சலரேஷன் நம்ம கால் எடுத்துட்டோம், வண்டி நின்றுருமா? இல்லை, பிரேக் அடித்தா தான் நிற்கும். ஆனால் அந்த கேப்பில் என்ன ஆகும், வண்டி ரன் ஆகும், சும்மா ரன் ஆகும். ஏன்னா மோட்டரோட உதவி இல்லாமல் தான் ரன் ஆகும். மோட்டர் வந்து சுத்த வைக்காது வீலை. என்ன ஆகும்னா ஃப்ரீ டீஆக்சலரேஷனால ஃப்ரீ வீலாக சுற்றிட்டு இருக்கும். இந்த ஃப்ரீ வீலில் சும்மா சுற்றாது, மோட்ரு சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் வந்து மோட்ரு பவர் தராது, மோட்ரு வந்து சுத்த வைக்காது. ஆனால் மோட்ரு சேர்ந்து சுத்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிக்கலி மோட்ரு ஒரு ஜென்ரேட்டர் தான். ஓகேங்களா? ஆக்சுவலி மோட்ரு ஒரு ஜென்ரேட்டர் தான். எப்பயுமே எந்த மோட்டராக இருந்தாலும் ஒரு ஜென்ரேட்டர் தான். ஸோ அந்த மோட்ரு சுற்றும் போது அதில் அந்த பவர் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இயக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க, கைனட்டிக் எனர்ஜி. அதை வந்துட்டு நம்ம மின் ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி, அதை பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தோட வேலை. ஓகேங்களா? இது பிரேக் அடிக்கும் போது தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நார்மலாக வந்து நம்ம டீஆக்சலரேஷன் பண்ணும்போது, எப்பப்பெல்லாம் நம்ம அந்த டீஆக்சலரேஷன் பண்ணுறோமோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துடுறோம், வண்டி ஃப்ரீ வீல் ஆகிடுது, டீஆக்சலரேஷன் பண்ணி ஃப்ரீ வீல் பண்ணிடுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், வண்டி போயிட்டு தான் இருக்கும். ஒரு ஸ்லோப்பில் இறங்குறோம், டீஆக்சலரேஷன் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும், வண்டி வந்துட்டு கைனட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அப்புறம் அதை என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஜென்ரேட்டரில் வந்து அது எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். அப்போ எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறோம், ஒரு சார்ஜ் ஏற்றிக்கிறோம் பேட்டரிக்கு. அது வந்து சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜிங் தான் ஆகும். ரொம்ப சார்ஜ் ஏறுமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது ஒரு ஒரு பாயிண்ட், ஒரு 5, 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், ரொம்ப தூரம் போனோம்னா தான் ஒரு 5-6 கிலோமீட்டர் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஏறும். ரொம்ப அதிகமாகலாம் ஏறாது, பட் ஆனால் ஏறும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுங்கிற நம்ம கணக்கில் கண்டிப்பாக ஏறும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தோட வேலை. பிரேக் ஆகிற சமயத்தில் டீஆக்சலரேஷன் ஆகும்போது வேஸ்ட் ஆகிற கைனட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.